அடுத்தது லாயர்ஸ் அண்ட் ஜட்ஜஸ். லா சம்பந்தப்பட்ட காரியங்கள், சட்டம் சார்ந்த காரியங்கள். இந்த சட்டம் சார்ந்த காரியங்களும் வந்து பார்த்திங்கன்னா, ஒருபோதும் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் ஓவர் கம் பண்ணவே முடியாது. எப்பொழுதுமே அதுக்கு மனுஷங்க தான் அதை செய்ய முடியும். ஸோ நம்ம ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு நம்ம சட்டத்தை வந்து நம்ம இன்புட் கொடுக்கலாம். எல்லா சட்டத்தையும் நம்ம இன்புட் கொடுத்து ஒரு கேஸையும் கொடுத்து நீ வந்து இதுக்கு ஜட்ஜ்மெண்ட் சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படின்னா, அது ஒருபொழுதும் அதால் சரியான ஜட்ஜ்மெண்ட் சொல்ல முடியாது. என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அது வெறுமனே ஜஸ்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மட்டும் கிடையாது. அதில் எமோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. இந்த குற்றத்துக்கு இந்த தண்டனை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட் அண்ட் ரைட் ஃபார்முலாவில் வந்து சட்டத்தில் வந்து செயல்பட முடியாது. அப்படி செயல்பட்டாங்க அப்படின்னா இன்றைக்கி உலகத்தில் வந்து பாதி பேருக்கு மேலே இருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு சட்டம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது, ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அதில் நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணுவாங்க. அந்த அந்த குற்றம் நடந்த சூழல் என்ன, அந்த குற்றம் நடந்த நபர் எந்த சூழலில் அதை செஞ்சாங்க, அப்படி பல விஷயங்கள் அனலைஸ் பண்ணணும். அப்படி அனலைஸ் பண்ணும்போது அங்கே மனுஷனுடைய எமோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்வால்வ் ஆகுது. அதே மாதிரி ஒரு குற்றத்துக்கு வந்து தண்டனை கொடுக்கக்கூடிய அந்த நேரத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா, ஜட்ஜ் அப்படிங்கிற ஒரு ஆள் ஒரு மனுஷனாக இருக்கும்போது அவர் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அதுக்கான ஒரு தீர்வை வந்து அவங்க சொல்லுவாங்க. ஆனால் இதை வந்து நம்ம ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன செய்ய முடியாதுன்னா கொடுக்க முடியாது. அப்படிங்கிறனால எப்பொழுதுமே இந்த சட்டம் சார்ந்த காரியங்களுக்கு வாதிடுவதற்கு, கடைசியாக தீர்ப்பு சொல்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக மனுஷங்க தான் இருப்பாங்க. அது ஒருபோதும் ஏஐயால் அந்த இடத்துல வர முடியாது. ஒருவேளை ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஏற்கனவே நடந்த கேஸுகள்லேருந்து ஒரு சில விஷயங்களை நமக்கு எடுத்து கொடுக்கலாம், சட்டத்திலேருந்து ஒரு சில பாயிண்ட்ஸை நமக்கு எடுத்து கொடுக்கலாம். ஆனாலும் மனுஷங்க தான் அதை முழுசாக ப்ராசஸ் பண்ண முடியும். அதனால் நீங்கள் சட்டம் படித்தீங்க அப்படின்னா ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அதனால் வந்து உங்களுக்கு கெயின் தானே தவிர உங்களுடைய வேலை வந்து எப்பொழுதுமே ரொம்ப செக்யூராக இருக்குது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க.